மார்னிங் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டெராரியம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. இப்போ அதில் ப்ரீஃபாக டெராரியம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம், பிளான்ட் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம், இந்த டெராரியமுக்குள்ள பிளான்ட்ஸ்லாம் எப்படி வைக்கிறது, இதோட பாட்டிங் மிக்ஸ் ரேஷியோ என்ன, அப்புறம் இது எப்படி பிளான் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இனிஷியலாக டெராரியம் வந்து ஒரு க்ளோஸ்டு கிளாஸ் கண்டெய்னர். அதுக்குள்ளே எப்படி செடி வளர்க்குறது, அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து டெராரியம் பிளான்டேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து சாயில் மிக்ஸ்க்கு வந்து நான் இப்போதைக்கு சாண்டும் அதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸும் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் கோகோபிட் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாயில் ப்ரிப்பேர் பண்ணணும். இனிஷியலாக என்னென்ன பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கோரல் கேக்டஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்க்க இந்த டென்டக்கல்ஸ்லாம் நல்லா இருந்ததுனால டெராரியமுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். செகண்ட் வந்து பெப்பரோமியாலேயே வந்து ஒரு 1000 வெரைட்டிஸ் இருக்கும். இது பார்க்க கொஞ்சம் யூனிக்காகவும் மினியேச்சர் பிளான்ட் மாதிரி இருந்ததுனால நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். இது வந்து டெராரியமுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும், ப்ளஸ் கலர் வேரியண்ட்டாகவும் தெரிஞ்சது. ஸோ அதனால் பெப்பரோமியா சூஸ் பண்ணியிருந்தோம். தேர்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிளான்ட். இது வந்து கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது. இது வந்து பேபி டோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட லீஃப் பார்த்தாலே வந்து அப்படியே பேபி டோஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இந்த டெக்ஸ்சர் ஃபீல் பண்ணும்போதே அப்படியே உண்மையிலே பேபி டோஸ் ஃபீல் பண்ண மாதிரியே இருக்கும். இது ஒன்று சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து டெசர்ட்டில் 2 பாறைக்கு நடுவில் மினிமல் ரெயின் வாட்டர் வச்சு வளரும். 4வது வந்து இது வந்து ஒரு கிராஸ் மாஸ் மாதிரி இருக்கும். இது வந்து சீடம்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளான்ட் பண்ணால் நல்லா அப்படியே படர்ந்துக்கிட்டே வரும். இந்த பேர் வந்து சீடம். ஸோ இந்த 4 பிளான்ட்டு தான் வந்து டெராரியமுக்குள்ளே வைக்க வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக இந்த டெராரியம் வந்து செட் பண்ணும்போது இனிஷியலாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச சாண்டும் அந்த ஸ்டோன்ஸும் வந்து ஒரு லேயரை போட்டுக்கிட்டோம். ஏன்னா பாட்டிங் மிக்ஸ் வந்து கொஞ்சம் வெல் ட்ரைன்டாக இருக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கு டெராரியமுக்குள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப வாட்டர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி பாட்டிங் மிக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோன்னா அது டெராரியம் செட்டப்புக்கும் நல்லா இருக்காது, நம்ம சூஸ் பண்ணுற பிளான்ட்ஸ் எதுக்கும் அது சூட்டபுளாக இருக்காது. ஸோ இனிஷியலாக நாங்கள் டெராரியமுக்குள்ளே என்ன பண்ணோன்னா, இந்த சாண்டும் அந்த குட்டி குட்டி ஸ்டோன் மிக்ஸ் இருந்தது இல்லையா, ஸோ அதை தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணோம். டு பி ஃப்ரேங்க், ஃபஸ்ட்டு ஒரு லேயரே வந்து நீங்கள் கல்லாக போட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பெபிள் ஸ்டோன் இல்லைன்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கிடைச்சாலே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து கோகோபிட் தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணலை. எனக்கு வந்து அந்த பிளான்ட்லேயே வந்து கோகோபிட் வச்சு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட கோகோபிட்டே வந்து எனக்கு போதுமாக இருந்ததுனால நான் தனியாக கோகோபிட் எந்த மிக்ஸுமே நான் எடுக்கலை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த கோகோபிட்டை மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் ப்ளேஸ் பண்ணும்போது. இந்த பிளான்ட்டை வந்து எடுக்க முடியல பாட்டில் இருந்து டேமேஜ் இல்லாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வாங்கிட்டு வந்த அந்த கண்டெய்னரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சாயில் லூஸ் ஆன பிறகு நீங்கள் அந்த பிளான்ட்டை கையில் சாஃப்டாக வச்சு அப்சைட் டவுனாக தட்டினீங்கனாலே தன்னால் அது வந்து ரூட்ஸில் இருந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ நான் வந்து இந்த சாயில் மிக்ஸை வந்து செகண்ட் லேயராக நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த செடி ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கோ அதெல்லாம் வந்து டெராரியமோட பேக் சைடு வச்சிங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட்டில் வைக்காமல் பின்னாடி வச்சிங்கன்னா அது பார்க்க வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். பின்னாடி பெருசாக முன்னாடி சிறுசாக பார்க்க வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும். டெராரியம் வந்து ஆக்சுவலாக 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து க்ளோஸ்டு டெராரியம் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஓப்பன் டெராரியம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஓப்பன் டெராரியம் தான். க்ளோஸ்டு டெராரியம் வந்து நம்ம கண்ட்ரி கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா க்ளோஸ்டு டெராரியமில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. லைக் வீக்லி 1 or 2 இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும்.
நம்ம நாட்டுக்கு ஓப்பன் டெராரியம் தான் செட் ஆகும். ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் மட்டும் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ சாயில் மிக்ஸ் போட்டேன் இல்லையா, இதுக்கு மேலே வந்து செடி நீங்கள் எந்த செடி பின்னாடி வைக்கணும்னு இனிஷியலாகவே சூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டே ப்ளேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த குட்டி ஓப்பனிங் தான் இருக்கும். நீங்கள் பிளான்ஸ் டேமேஜ் பண்ணாமல் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது நீங்கள் இனிஷியலாக பிளான் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஃபஸ்ட்டு பிளான்ட் வைக்க போகிறேன் இல்லையா, இந்த கோரல் கேக்டஸ், இது வந்து ஒரு 100 to 150 ரேஞ்சில் கொடைக்கானலில் வாங்கினோம். அடுத்து வந்து அந்த பெப்பரோமியா வந்து அதுவும் அதே மாதிரி தான், லைக் ஒரு 100 to 150 ரேஞ்சு. எனக்கு டெராரியம் வந்து கொடைக்கானலில் கிடைக்கல. ஆன் த வே நாங்கள் வரும்போது மதுரையில் ஒரு டெம்பிள் சிட்டி கிட்ட ப்ளாசம்ஸ்னு ஒரு இடம் இருந்தது. ஸோ அதில் தான் இந்த டெராரியம் பர்ச்சேஸ் பண்ணோம். லைக் 750 ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில், சர்க்கிள், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. பட் இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்ததுனால இது வாங்கியிருந்தோம். இதை எங்கே வேணால் ஹேங் பண்ணிக்கலாம், பார்க்கவும் இது இருக்கும், ஒரு லுக்காக இருக்கும்னு சொல்லி இது வாங்கியிருந்தோம். அப்புறம் 3வது பிளான்ட் வந்து அந்த பேபி டோஸ், அதுதான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. லைக் ஒரு 250 ரேஞ்ச் கிட்ட வந்திருந்தது. அது கிடைக்கிறது ரேர் தான். ஸோ வர்த் த மணின்னு சொல்லி அது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 4வது இந்த மாஸ் வந்து அந்த சீடம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மி தான். லைக் அது ஒரு 100 அந்த ரேஞ்ச் கிட்ட தான் வந்திருந்தது. எப்பயுமே மினியேச்சர் பிளான்ட்ஸ்னு நம்ம போகணுன்னாலே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக டெராரியம் செட் பண்ணணும்னு ஆசை. நாங்கள் வந்து இனி கட்டப்போகிற வீடு, ஃப்யூச்சர் வீட்டில் வந்து ஒரு கன்சர்வேட்டரி இருக்கணும், இந்த கிளாஸ் ஹவுஸ் இருக்கணும் அப்படிலாம் இமேஜின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை நினச்சி ஒரு மினியேச்சர் பிளான்ஸ் வைக்கிறது, இதில் வந்து இன்னும் மினியேச்சர் டாய்ஸ்லாம் வச்சு இது ஒரு ஐலாண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு கிளாஸ் ஹவுஸ்குள்ளே என்னெல்லாம் வைக்கலாம், லைக் இன்டோர் பிளான்ஸ் அதெல்லாம் சூஸ் பண்ணும்போது என்னென்ன பிளான்ஸ்லாம் நினச்சிருக்கோன்றது வந்து ஒரு மினி டெராரியமுக்குள்ளே வச்சு பார்க்குறது வந்து அந்த ஃபோர்காஸ்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மினியேச்சர் டாய்ஸ்னால் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு குட்டி ஹவுஸ், ஒரு குட்டி பிளான்ட், அந்த மாதிரி ஒரு ஏவியாரி மாதிரி நீங்கள் உள்ளேயும் ப்ளேஸ் பண்ணலாம். டெராரியம் வந்து பெருசாக இருந்தால், இது வந்து ஒரு மீடியம் சைஸ் டெராரியம். ஸோ வந்து இது வந்து ஒரு பிளான்ட் வைக்கிற அளவுக்கு இது நல்லா தான் இருந்தது. நான் ஒரு 2 months கழித்து இந்த டெராரியம் வந்து எப்படி இருக்குது, இந்த பிளான்ட்ஸ்லாம் எப்படி க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த 4 பிளான்ட்டுமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஊடால இருக்கிற கேப்பில் எல்லாமே நீங்கள் சாயில் ஃபில் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு வாட்டர் அப்சார்ப்க்கும் சரி, வாட்டர் ட்ரைன் ஆகிறதுக்கும் சரி, அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டெராரியம் வந்து இன்டோரில் தான் வைக்கணும், அவுட்டோரில் தான் வைக்கணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. பிளான்ட்டோட நேச்சர் பார்த்து நீங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். நாங்கள் வந்து லைக் போர்ட்டிகோ கீழே ஒரு நல்ல ரூஃப் கீழே தான் வச்சோம். ஹேங் பண்ணணும்னு எங்களுக்கு தோணலை. ஸோ அதை அப்படியே தான் நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெராரியமோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே தெரியணும், பிளான்ஸ் எல்லா பிளான்ஸுமே தெரியணும்னு சொல்லி தான் வந்து இந்த சைடு நாங்கள் சூஸ் பண்ணோம். இதை ஃபில் பண்ணி நாங்கள் வச்சு ஒரு 2 weeks கழித்து தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 2 weeks கழிச்சுமே வந்து இந்த அங்கே வச்ச பிளான்ஸ்லாமே அப்படியே தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப க்ளோவியாக இல்லை. லைக் அது அந்த சாயில் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அது சரி அதுக்கும் சரி, கொஞ்சம் அந்த சீடம்லாம் வந்து ஒரு மாதிரி கிரே ப்ரௌனிஷாகவும் கொஞ்சம் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வைக்கும்போது இப்போ டெராரியம் வந்து ஓரளவு நல்லாதே வருது. ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ், இந்த மொத்த டெராரியம் செட்டப் வித் சாயில் இந்த இதெல்லாம் சேர்த்தா ஒரு 1500 வந்திருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இது எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.